Okay guys, so today we are going to see aneurysmனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் பார்க்கலாம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ permanent abnormal dilatation of the blood vessel occurring due to congenital or acquired weakening or destruction of the vessel wall. ஸோ ஏதாவது ஒரு வெசல் வால்க்கு ஏதாவது டிஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா அதனால் அப்நார்மல் அண்ட் பெர்மனன்ட் டைலட்டேஷன் ஆஃப் அந்த வெசல் வாலில் வந்து நடக்குது வந்து அனியூரிசம். ஸோ இப்போ வந்து இவங்க வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு அக்வைர்டு வீக்கனிங் ஆஃப் த வெசல் வால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனியூரிசம் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ கிளாஸிஃபிகேஷன் வந்து டியூ அனியூரிசம், ட்ரூ அனியூரிசம் அப்படின்னா என்னதுன்னா இது வந்து எல்லா 3 லேயருமே வந்து இருக்கும். டியூனிகா, இன்டிமா, மீடியா, அட்வென்டிஷியா. ஸோ இந்த 3 லேயருமே இருக்கிற ஒரு இது வந்து என்னதுன்னா டியூ அனியூரிசம். இதுவே ஃபால்ஸ் அனியூரிசம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் வெசல் வாலால் ஃபார்ம் ஆகிருக்காது. இது வந்து எப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ட்ராமானால இங்கே வந்து உங்களுக்கு ட்ராமா இருக்குன்னும் போது பிளட் லீக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைப்ரஸ் கேப்சூல் மாதிரி ஃபார்ம் ஆகிறது வந்து சியூடோ அனியூரிசம் ஆஃப் ஃபால்ஸ் அனியூரிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கம்போசிஷன் ஆஃப் த வாலில் பேஸ் பண்ணி இருக்கிறது ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அனியூரிசம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேஸ்ட் ஆன் ஷேப் வந்து பார்ப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொத்தம் 5 ஃபார்மில் இருக்குது. சாக்குலார், ஃபியூசிஃபார்ம், சிலிண்ட்ரிக்கல், சர்பென்டைன் அண்ட் ரேஸ்மோஸ். ஸோ சாக்குலார் அப்படின்றது ஒரு பெரிய சாக்யூல் லைக் பவுச்சிங் வந்து ஒரு சைட்லேருந்து வரும். ஃபியூசிஃபார்ம் அப்படின்னா 2 சைட்லேயுமே ஒரு சிமிலர் அவுட் பவுச்சிங் வந்து இருக்கும். ஸோ வந்து ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து டைலேட் ஆச்சுன்னா அது ஃபியூசிஃபார்ம். சிலிண்ட்ரிக்கல் யூனிஃபார்ம் டியூப் லைக் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து சிலிண்ட்ரிக்கல். சர்பென்டைன்னா ஸ்னேக் லைக் வெசலாக மாறிடும். ரேஸ்மோஸ் அப்படின்றது ஒரு நெட்வொர்க் ஆஃப் கம்யூனிகேட்டிங் ஆர்டீஸ் அண்ட் வெயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். டெஃபினேஷனுக்கு அப்புறம் வி ஆர் டாக்கிங் அபவுட் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷன் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கம்போசிஷன் ஆஃப் த வால் பேஸ் பண்ணி ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இருக்குது. ட்ரூனா 3 வெசல் வால் லேயருமே இருக்கும். ஃபால்ஸ்னால் வந்து வெசல் வால் லேயர் இன்க்ளூட் ஆகாது. ஷேப்பில் வந்து சாக்குலார், சிலிண்ட்ரிக்கல், ஃபியூசிஃபார்ம், சர்பென்டைன் அண்ட் ரேஸ்மோஸ். ஸோ இப்போ ஏன் வந்து இந்த அனியூரிசம்லாம் டேஞ்சரஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அனியூரிசம் இருக்குது அது வந்து ரப்சர் ஆச்சு அப்படின்னா மேசிவ் ஹெமரேஜுக்கு லீக் ஆகி ஷாக் அண்ட் இமீடியட் டெத்துக்கு வந்து காஸ் பண்ணும். த்ராம்போசிஸ் நடந்ததுன்னா கிளாட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கிளாட் வந்து போயிட்டு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணி இன்னொரு ஸ்மாலர் ஆர்டரியை பிளாக் பண்ணிடுச்சுன்னா இன்ஃபாக்ஷன் வந்து காஸ் பண்ணும். அண்ட் இது வந்து நெய்பரிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து டேமேஜ் பண்ணும். அண்ட் வந்து பிளட் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகுறதுனால இட் வில் காஸ் இஸ்கீமியா. நெக்ஸ்ட்டு வந்து வில் டாக் அபவுட் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் பேத்தோஜெனசிஸ். ஸோ பேத்தோஜெனசிஸ் பேஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு அத்திரோஸ்க்ளீரோட்டிக் இருக்குது, சிஃபிலிட்டிக் இருக்குது, டிசெக்டிங் இருக்குது, மைக்காட்டிக் இருக்குது அண்ட் பெரி அனியூரிசம் இருக்குது. ஸோ அத்திரோஸ்க்ளீரோட்டிக் அப்படின்றது தீஸ் ஆர் மோஸ்ட் காமன் இன் மேல்ஸ். ஓகேவா, மோஸ்ட் காமன் அனியூரிசம் மேல்ஸ் மோர் தென் 50 இயர்ஸில் வந்து வரும். அண்ட் மோஸ்ட் காமன்லி சீன் இன் அப்டாமினல் அயோட்டா, எஸ்பெஷலி இன்ஃப்ராரீனல் ஆர் பிலோ ரீனல் ஆர்டரிஸ் அண்ட் அபோவ் அயோட்டிக் பைஃபோகேஷன் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அத்திரோஸ்க்ளீரோட்டிக் பிளேக் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த பிளேக் வந்து நம்ம வெசல் வால் லேயர்ஸ் வந்து 3 இருக்குது. டியூனிகா இன்டிமா, மீடியா அண்ட் அட்வென்டிஷியா. ஸோ இது வந்து டியூனிகா மீடியாவை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த அத்திரோஸ்க்ளீரோட்டிக் பிளேக் இருக்குது. ஸோ மோஸ்ட் சிவியர் அத்திரோஸ்க்ளீரோசிஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டியூனிகா மீடியாவை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். டியூனிகா மீடியாவை டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அண்ட் ஸ்மூத் மசில் லாஸ் ஆகி வால் வீக்கன் ஆகி அதுக்கப்புறம் டைலட்டேஷன் வந்து நடக்கும். ஸோ அத்திரோஸ்க்ளீரோட்டிக் பிளேக் வந்து மீடியாவை டிஸ்ட்ராய் பண்ணி அதில் இருக்க எலாஸ்டிக் டிஷ்யூலாம் டிஸ்ட்ராய் ஆகி வால் வீக்கன் ஆகி அப்புறம் வந்து ப்ரோக்ரெசிவ் டைலட்டேஷன் வந்து இருக்கிறது வந்து என்னதுன்னா அத்திரோஸ்க்ளீரோட்டிக் அனியூரிசம். இது வந்து கிராஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே நடக்கும், இன்ஃப்ராரீனல் அப்டாமினல் அயோட்டாவில் நடக்கும். அண்ட் மோஸ்ட் காமன்லி 5 to 6 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும். ஆஃபன் வந்து ஃபியூசிஃபார்ம் அண்ட் வந்து மியூரல் த்ராம்போசிஸ் வந்து இருக்கும். இது மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஹிஸ்டாலஜிக்கலி வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்து மீடியா அண்ட் அட்வென்டிஷியாவில் அதிகமாக வந்து இருக்கும். ஓகே, எஃபெக்ட்ஸ் வந்து என்ன ஆகும், எஃபெக்ட்ஸ் வந்து காமனாக ரப்சர் ஆகலாம், கம்ப்ரெஸ் ஆகலாம், ஆர்டீரியல் அக்ளூஷன் ஆகலாம். ஸோ இந்த 3 மட்டும் எழுதினா போதும். ரப்சர் வந்து என்னது, லார்ஜர் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கம்ப்ரெஷன் வந்து யூட்டர் அண்ட் வெர்டிப்ரே, இது வந்து அப்டாமினில் இருக்கிறதுனால யுரேட்டர் அண்ட் வெர்டிப்ரே. ஆர்டீரியல் அக்ளூஷன் வந்து த்ராம்போசிஸ் அண்ட் த்ராம்போஎம்பாலிசம் வந்து காஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிஃபிலிட்டிக் ஆர் லியூட்டிக் அனியூரிசம். இது வந்து டெர்ஷரி சிஃபிலிஸ்ன்ற கண்டிஷனில் வந்து வரும். இது வந்து தொராசிக் அயோட்டா அண்ட் அசெண்டிங் அயோட்டா அண்ட் ஆர்ச் ஆஃப் அயோட்டா வந்து பண்ணும். ஸோ அத்திரோஸ்க்ளீரோட்டிக்னா அப்டாமினல் அயோட்டா, சிஃபிலிட்டிக் வந்து தொராசிக் அயோட்டா.
ஸோ இது ஏன் அசெண்டிங் அயோட்டா வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா பேசிக்காக அவங்களுக்கு தெரிய வந்து வாசா வெசோரமை வந்து இதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ சிஃபிலிட்டிக் அப்படின்றது வந்து இது வந்து வாசா வெசோரமை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து டெப்போனிமா பேலிடம் இருக்குல்ல, அது வந்து சிஃபிலிஸ் காஸ் பண்ணுற ஒரு ஏஜென்ட். அது வந்து உங்களுக்கு வாசா வெசோரமோட இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அயோட்டாவுக்கு நியூட்ரியன் சப்ளை போகாது. இந்த வாசா வெசோரம் அப்படின்றது ஒரு நியூட்ரியன் சப்ளை ஃபார் த அயோட்டா. ஸோ இந்த வாசா வெசோரமை அஃபெக்ட் பண்ணதுனால ஆக்சிஜன் சப்ளை அண்ட் நியூட்ரியன் சப்ளை அயோட்டாக்கு போகாது. அதனால டியூனிகா மீடியாவில் வந்து இஸ்கீமியா வந்து நடக்கும். அதுக்கப்புறம் சேம் பேத்தோஜெனசிஸ், எலாஸ்டிக் டிஷ்யூ டெத், வால் வீக்கன் அண்ட் உங்களுக்கு வந்து அனியூரிசம் வந்து நடக்கும். ஸோ சிஃபிலிட்டிக் அயோடைட்டிஸ், எண்டாட்டிக், இதை வந்து எண்ட் ஆர்டைட்டிஸ் ஆப்ளிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னது இன்ஃப்ளமேட்டரி இன்ஃபில்ட்ரேட் அரவுண்ட் த வாசா வெசரம் சுற்றி இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அதனால் எண்ட் ஆர்டிஸ் ஆப்ளிட்டரன்ஸ் வந்து நடக்கும். அதனால் மீடியாவுக்கு சப்ளை போகாது. இஸ்கிமிக் இன்ஜுரி அண்ட் டிஸ்ட்ராய் அனியூரிசம் வந்து காஸ் பண்ணும். ஸோ அது வந்து என்னவா இருந்தது, அது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஃபியூசிஃபார்ம். இது வந்து சாக்குலார் இன் ஷேப். அது வந்து மோர் தென் 5 to 6, இது 3 to 5 அண்ட் வந்து இன்டிமாவை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது ஃபர்ஸ்ட் நம்ம அத்திரோஸ்க்ளிரோட்டிக் அண்ட் இதுக்கு டிஃப்ரென்ஸ் 3 டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து மீடியாவை அஃபெக்ட் பண்ணும், சிஃபிலிட்டிக் வந்து இன்டிமாவை அஃபெக்ட் பண்ணும், இது வந்து அப்டாமினல் அயோட்டா, இது தொராசிக் அயோட்டா, இது வந்து ஃபியூசிஃபார்ம், இது வந்து சாக்குலார். ஓகே, ஸோ இது வந்து இன்டிமாவில் வந்து ட்ரீ பார்க் அப்பியரன்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்னது, அது வந்து சிஃபிலிட்டிக். டி பார்க் அப்பியரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து அயோட்டிக் வால்வ் இன்வால்வ் ஆச்சுன்னா அது வந்து கார்போவியம்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிகேஷன் சேம், ரப்ச்சர், கம்ப்ரெஷன் அண்ட் இது வந்து ரப்ச்சர் ஆச்சுன்னா அகேன் ப்ளூரல் கேவிட்டிக்கெலாம் போகும். கம்ப்ரெஷன் என்னது, இது வந்து தொராசிக், அப்போ வந்து ட்ரக்கியா, ஈசோஃபேகஸ் அதெல்லாம் வந்து கம்ப்ரெஸ் பண்ணும். இதுக்கப்புறம் நம்ம டிசெக்டிங் அனியூரிசம் அப்படின்னா என்னதுன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து பிளட் வந்து இது செப்பரேட் வால் அண்ட் அது வந்து டிசெக்டட் வால் வழியாக போய் டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்ப்ரெட்ஸ் ஃபார் வேரிங் டிஸ்டன்ஸ் லாங்கிடியூனலி. ஸோ இங்கே வந்து காமன் வந்து அயோட்டா. ஸோ இதில் வந்து வீக்கண்ட் அயோட்டிக் மீடியா, ஹைப்பர்டென்சிவ் ஸ்டேட் ஆர் நான் ஹைப்பர்டென்சிவ் அந்த கேசஸில் வந்து உங்களுக்கு அயோட்டிக் மீடியாலாம் வந்து வீக்கண்ட் ஆகிடும். ஸோ டிசெக்ஷன் அப்படின்றது ட்ரூ டைலட்டேஷன் கிடையாது. ஸோ பிளட் வந்து வால் ஆஃப் அயோட்டாவை என்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகேவா, அந்த வாலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். அந்த ரெண்டு லேயர்ஸ் ஆஃப் த வாலுக்கு நடுவில் போய் அந்த வாலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஓகேவா, ஸோ இது எதனால் நடக்குது, அகெயின் வீக் மீடியா, ஹைப்பர்டென்ஷன், மார்ஃபன் சிண்ட்ரோம், சிஸ்டிக் மீடியல் நெக்ரோசிஸ் இதனால் வந்து நடக்குது. ஸோ இன்டிமல் டேர் நடக்குது, பிளட் வந்து மீடியாக்குள்ளே போகுது, டிசெக்ஷன் ஸ்ப்ரெட்ஸ் லாங்கிடியூனலி, டிசெக்டிங் அனியூரிசம். இது அகெயின் 3 to 4 சென்டிமீட்டர் டிரான்ஸ்வர்ஸ் ஆப்ளிக். இது வந்து இன்னர் 2/3 அவுட்டர் 1/3. டபுள் பேரல் அயோட்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது ஃபர்ஸ்ட் டியர் வழியாக போயிட்டு ஃபால்ஸ் ஹியூமன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் டியர் வழியாக ரீஎன்டர் ஆகி 2 சேனல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இதுதான் டபுள் பேரல் அயோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சடன் டியரிங் செஸ்ட் பெயின் வந்து கீவேர்ட். அதுக்கப்புறம் அதே தான் ரப்ச்சர், மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், இஸ்கீமியா இதெல்லாம் வந்து வரும். ஒரு குவிக் கம்பேரிஷன் டேபிள் வந்து இங்கே இருக்குது, அத்திரோஸ்க்ளிரோட்டிக், சிஃபிலிட்டிக் அண்ட் டிசெக்டிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் டிசெக்டிங் வந்து பார்க்கலாம். இது வந்து 2 டைப் வந்து இருக்குது, டிபேக்கிஸ் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் வந்து ஸ்டான்ஸ்வர்ட் கிளாஸிஃபிகேஷன். டிபேக்கிங்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரியணும். அனடாமி வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அப்டாமினல் அயோட்டா, அயோட்டிக் ஆர்ச், டிசெண்டிங் அயோட்டா அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அசெண்டிங் அயோட்டா, அயோட்டிக் ஆர்ச், டிசெண்டிங் அயோட்டா அண்ட் அப்டாமினல் அயோட்டா. அசெண்டிங் அயோட்டாவில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து டைப் 1 டிபேக்கியை பொறுத்தவரை. டைப் 2 வந்து ஒன்லி அசெண்டிங் அயோட்டா. டைப் 3 வந்து டிசெண்டிங் அயோட்டா. ஸோ டைப் 1 வந்து என்னது, உங்களுக்கு அசெண்டிங் அயோட்டாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அசெண்டிங் அயோட்டா, அயோட்டிக் ஆர்ச், டிசெண்டிங் அதுக்கப்புறம் போகுது அப்படின்னா அது வந்து டைப் 1. ஒன்லி அசெண்டிங் அயோட்டானா டைப் 2. டிசெண்டிங் அயோட்டாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து டைப் 3. ஸ்டான்ஸ்வர்ட் வந்து டைப் ஏ, டைப் பி இருக்குது. டைப் ஏ அப்படின்றது பேக்கிஸ் 1 and 2. 1 and 2னா என்னது, அசெண்டிங் அயோட்டா, அயோட்டிக் ஆர்ச், டிசெண்டிங் அயோட்டா அதை வந்து இன்வால்வ் பண்ணுறது. ஒன்லி டிசெண்டிங் அயோட்டாலேருந்து கீழே போகுதுன்னா அது வந்து டைப் பி.